அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஜிட்டல் சர்க்கார் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வகுப்பு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏக் மேக்ஸ் ஏக் செகண்ட்ஸ்ல நம்பர் சிஸ்டம்ல மாடல் 3ல ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். இப்போ பார்க்க போற கணக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு கடிகாரம் 1 மணிக்கு 1 முறையும் 2 மணிக்கு 2 முறையும் 3 மணிக்கு 3 முறையும் அடித்தால் ஒரு முழு சுற்றுக்கும் எத்தனை முறை அடிக்கும் அப்படின்னு சொல்லி தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாக் வந்து இருக்கு. அது வந்து 1 மணிக்கு ஒரு முறையும் 2 மணிக்கு 2 முறையும் 3 மணிக்கு 3 முறையும் பெல் அடிச்சிச்சுன்னா ஒரு சர்க்கிள், அதாவது ஒரு கிளாக் ஃபுல்லா சுத்தும்ல, அதுக்கு வந்து எத்தனை டைம்ஸ் அடிக்கும்னு சொல்லி தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ப்ராப்ளம்ல கிளாக்கை வச்சு தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ வால் கிளாக்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாடல்ல தான் வால் கிளாக் இருக்கும். 1ல ஸ்டார்ட் ஆகி 1, 2, 3 அப் டு வந்து 12 முடிக்க வால் கிளாக் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இயல் எண்கள் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்மேட்ல தான் இருக்கு. இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்மேட்ல இருக்குன்னு பார்த்தாச்சு. அது பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து எழுதணும்னா 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் அப் டு 12 முழு சுற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 முடிக்க இருக்கும். இதுதான் நம்ம கொஸ்டின்ல கேட்டிருக்கிறோம். இப்போ கிவன்ல கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா 1 பிளஸ் 2 பிளஸ்னு இயல் எண்களோட ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ இயல் எண்களின் கூடுதல் கண்டுபிடிக்க ஃபார்முலான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா n இன்ட்டு n பிளஸ் ஒன் டிவைடட் பை டூ, அதாவது n இன்ட்டு n பிளஸ் ஒன் பை டூன்றது தான் இயல் எண்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதுல நம்ம என்னன்னு எடுத்துக்கிட்டோம்னா 1 பிளஸ் அப் டு 12 முடிக்க இருக்குல்ல, அந்த 12ன்றது தான் என்னோட வேல்யூ. அப்ப n ஈக்குவல் டு 12. இப்போ n is equal to 12ன்றத ஃபார்முலால அப்ளை பண்ண போறோம். அப்ப n is equal to 12ன்னு அப்ளை பண்ணோம்னா 12 12 plus 1 divided by 2ன்னு கிடைக்கும். அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா 12 plus 1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 12 plus 1ஓட வேல்யூ 13ன்னு கிடைக்கும். அதுக்கடுத்து 12 into 13 divided by 2ன்னு வரும். அப்ப 12ஐயும் 2ஐயும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு 6ன்னு கிடைக்கும். அப்போ 6 into 13 நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 78ன்றது கிடைக்கும். இப்போ அகைன் ஒரு தடவை சொல்றேன். கொடுத்திருக்க ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா கிளாக் ஃபார்மேட்ல இருக்கு. கிளாக் பார்த்தீங்கன்னா 1ல இருந்து அப் டு 12 முடிக்க இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் அப் டு 12 வரைக்கும் நேச்சுரல் நம்பரோட ஃபார்மேட்ல இருக்கு. இப்போ இது வந்து நேச்சுரல் நம்பர்ஸோட ஃபார்மேட்ல இருக்கறனால நேச்சுரல் நம்பர்ஸோட கூடுதல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா n இன்ட்டு n பிளஸ் ஒன் டிவைடட் பை டூ. சரிங்களா? அப்போ என்னோட வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும். இப்போ கிளாக் பார்த்தீங்கன்னா 1ல இருந்து 12 முடிக்க இருக்கு. அப்படின்றப்போ n ஈக்குவல் டு 12 நமக்கு கிடைக்கும். அப்போ n ஈக்குவல் டு 12ன்றத இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கான ஆன்சர் கிடைக்கும். அப்போ n ஈக்குவல் டு 12 போட்டோம்னா 12 பிளஸ் 1 டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும். 12 பிளஸ் 1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 30. இப்போ 12 இன்ட்டு 12 பிளஸ் 1 டிவைடட் பை 2ன்னு இருக்கு. இப்போ 12 பிளஸ் 1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 13. அதுக்கடுத்து நம்ம 12ஐயும் 2ஐயும் கேன்சல் பண்ணோம்னா 6ன்னு கிடைச்சிச்சு. அப்போ 6 இன்ட்டு 13 பார்த்தீங்கன்னா 78. 78ன்றது தான் இந்த சம்மோட சொல்யூஷன். இப்போ இதே மாடல்ல உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் சம் தரேன். If a clock strikes once at 1 o'clock, twice at 2 o'clock, thrice at 3 o'clock, and so on, how many times will it strikes in a day? ஆக்சுவலி என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அங்க நம்ம பார்த்த மாடல்ல ஒரு கிளாக் வந்து முழு சுற்றுக்கு வந்து எத்தனை முறை அடிக்கும் சொல்லி கேட்டிருந்தாங்க. இங்க பார்த்தீங்கன்னா பெர் டேக்கு வந்து எத்தனை முறை அடிக்கும் சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.